ஓம் ஸ்ரீ குருபியோ நம. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ர காயத்ரி ஞான செலுத்த நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு சனி கிரகத்தை பற்றியது. அதுவும் பிரத்யேகமாக கன்னியா லக்னத்திற்கு அவர் எப்படிப்பட்டவர் என்பதற்காக. இப்போ கன்னி லக்னத்திற்கு சனி பாரம்பரியமான ஜோதிட நூல்கள் பிரகாரம் 5ஆம் பாவத்துக்கும் 6ஆம் பாவத்துக்கும் அதிபதி. 5ஆம் பாவத்திற்கு அதிபதியாவதனால் அவர் நல்ல சுபகிரகம் அப்படின்னு நம்ம எடுத்து ஜோதிடங்களில் நூல்களில் பலன் சொல்கிற முறைகள் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் இப்போ அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜி டெவலப் ஆக நம்மளுடைய சார ஜோதிட முறை, நட்சத்திர சூத்திர முறை, இதையெல்லாம் பயன்படுத்தி டிகிரி சுத்தமாக கணித்து பாவ ரீதியாக பலன்கள் எடுக்கும் பொழுது இவையெல்லாம் நமக்கு மாறுபடும். ஏனென்றால் ஒரு கிரகம் நல்ல கிரகம் கெட்ட கிரகம் என்பது ஜென்ரலான தன்மையை வச்சு சொல்லக்கூடிய விஷயம்தானே ஒழிய, அதே நம்ம ஜனன ஜாதகத்தில் வரும் பொழுது அவர் கெட்டவர் நல்லவராவதும் நல்லவர் கெட்டவராகுவதும் இயற்கையிலேயே நடக்குது. அந்த உண்மைகளை கண்டறிந்து தான் நாம் ஜோதிடத்தை பயன்படுத்தணும். அப்படி பார்க்கும்போது சனியினுடைய நட்சத்திரம் கன்னியா லக்னத்திற்கு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கன்னியா லக்னத்திற்கு 3ஆம் இடமான விருச்சிக ராசியில அனுஷம் என்கின்ற நட்சத்திரமாக சனி இருக்கிறார். 7ஆம் இடமான மீன ராசியில உத்திரட்டாதி என்கின்ற நட்சத்திரமாக சனி இருக்கிறார். 11ஆம் இடமான கடகராசியில பூசம் என்கின்ற நட்சத்திரமாக சனி இருக்கிறார். இப்படிப்பட்ட 3, 7, 11 பாவங்களுடைய கான்செப்டை வச்சிருக்கக்கூடிய சனி பகவான் நட்சத்திர ரீதியாக நம்ம ஜனன ஜாதகத்தில் என்ன தொடர்புகளை வச்சிருக்கிறாரோ அந்த விஷயத்தை தான் செய்வார். இப்போ உதாரணத்திற்கு 3ஆம் பாவத்துக்கு 12ஆம் இடம் 2ஆம் பாவம். இப்போ 2ல் சனி இருந்தது அப்படின்னா அது 3க்கு நல்லா இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி 7ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் 6ஆம் பாவம். 6ஆம் பாவத்தில் சனின்னா 7ஆம் பாவத்துக்கு நல்லா இல்லைன்னு அர்த்தம். 11ஆம் பாவத்திற்கு கடகராசிக்கு 8ஆம் இடமான கும்பராசியில சனி இருக்கிறது கடக ராசிக்கு நல்லா இல்லைன்னு அர்த்தம், கடக பாவத்துக்கு. அப்ப எந்த பாவத்துக்கு 4, 8, 12 சனி நம்ம ஜனன ஜாத்திர உட்காருதோ அந்த பாவத்தை கெடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்படி நட்சத்திர சூத்திர முறைகளை பயன்படுத்தி நல்லவரா கெட்டவரா என்பதை நிர்ணயம் பண்ணி தான் நமக்கு சனி நன்மை செய்வார். இப்போ கோச்சாரத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் குருனுடைய நட்சத்திரத்தில் போயிருக்கார். இப்போ குரு நமக்கு 4ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் அதிபதி. இப்போ தற்காலம் 9ஆம் வீட்டில் போயிட்டு இருக்கார், ரிஷபத்தில் போயிட்டு இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 6ஆம் வீட்டில் இருக்கிற சனி 6ஆம் வீட்டுக்கு 4ஆம் வீடான ரிஷபத்தில் குரு இருக்கிறதுனால அந்த 6ஆம் வீட்டுக்குண்டான செயல்பாடுகளை கொஞ்சம் மட்டுப்படுத்துறாருன்னு அர்த்தம். ஏனென்றால் 6ஆம் வீட்டில இருந்து எண்ணி பார்க்கும்போது ரிஷபம் 4ஆம் வீடா வர்றதுனால அவருடைய சனியினுடைய செயல்பாட்டை குரு துண்டிக்கிறாரு, பெருசா செயல்படுத்தாம துண்டிக்கிறாருன்னு அர்த்தம். அப்ப 6ஆம் வீட்டுக்கு தான் அது பாதிப்பு. அதே நேரத்துல 9ஆம் வீட்டுக்கு அது பாதிப்பு கிடையாது. அப்ப குருவனுடைய நல்ல பலன்களை சனி செய்யறாருன்னு அர்த்தம். இப்படி நம்ம கேள்விக்கு தகுந்த மாதிரி பாவத்துக்கு தகுந்த மாதிரி தான் பலன் எடுக்கணும். ஒரே ஒரு வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னா 12 பாவத்துக்கும் நல்லதாகவோ 12 பாவத்துக்கும் கெட்டதாகவோ ஒரு கிரகம் வரவே வராது. அப்ப நமக்கு எந்த பாவம் தேவை, நம்மளுடைய கேள்வி ஈடுபாடு எந்த பாவத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாவத்துக்கு நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமான்னு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை பிறப்பு, அதுதான் நமக்கு கேள்வி. அப்படிங்கும்போது 5ஆம் இடத்துக்கு நம்ம கேள்வியை பார்க்கணும். 5ஆம் இடத்துக்கு இப்போ அந்த கிரகம் எந்த இடத்துல சாதகமாக 5ஆம் இடத்தை வளர்க்குற மாதிரி சாதகமாக இருந்தால் 5ஆம் இடத்துக்கு நன்மை செய்யும். 5ஆம் இடத்தை கெடுக்கிற மாதிரியான பாவத்தில் இருந்தால் கெடுக்கிற மாதிரியான தீமை செய்யும். அப்போ அந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு உள்ளே போய் பார்க்கணும். அதனால் சனியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில்
நம்ம பிறந்த நேரத்தில் நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டப்படி கணிச்சு எடுக்கும்போது 12 பாவத்திற்கு உபநட்சத்திரங்களை கண்டுபிடிப்போம். அப்படி எடுக்கும் பொழுது 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக சனி வரக்கூடாது. அப்படி வந்தால் நம்ம லைஃப்ல எப்பவுமே கஷ்ட நஷ்டத்தையும் செலவுகளையும் சனிதான் செய்யறாருங்கிற உறுதிப்பாடு அங்க வந்துருது. அது மாதிரி வேற கிரகம் வந்தால் அந்த வேற கிரகம் அந்த பொறுப்பை ஏத்துக்குது. அப்ப எந்த பாவத்தினுடைய பொறுப்பை எந்த கிரகம் வச்சிருக்குங்கிறத கண்டுபிடிக்கிற சிஸ்டத்தை முதல்ல ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கோச்சாரத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கெட்ட கிரகம் நல்ல கிரகம் ஆகிறதும் நல்ல கிரகம் கெட்ட கிரகம் ஆகிறது ஈஸியா புரிய வரும். அதனால சனியை நினைத்து பயம் வேண்டியதுகள் இல்லை. அதே நேரத்தில் சனியினுடைய பங்களிப்பு நம்ம ஜனன ஜாதகத்தில் 8-12 இல்லாமல் இருந்தால் அவர்னால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனாலாம உறவுகள் சார்ந்த நன்மைகள் தரக்கூடிய கிரகமா சனி அல்லது பொருளாதாரம் சார்ந்த நன்மைகள் தரக்கூடிய கிரகமா அப்படிங்கிற பாகுபாடை நம்ம ஜனன ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கலாம். 2, 6, 10 என்பது தொழில் சார்ந்த நன்மைகளை தரும். 1, 5, 9, 3, 7, 11 எல்லாம் உறவுகள் சார்ந்த நன்மைகள் தரும். ஆனால் 8, 12ங்கிறது 2 விஷயத்துலையுமே தீமையை தரும். அதனால தான் 8ஆம் பாவ 12ஆம் பாவ அதிகாரியா எந்த கிரகம் வந்தாலும் நன்மை தராதுங்கிறது ஒரு பொது விதி. அந்த வகையில் சனி 8, 12 தொடர்பு இல்லாமல் இருந்தாலே நமக்கு நன்மை தரக்கூடிய கிரகம்தான். அப்படிப்பட்ட அந்த சனியினுடைய கோச்சாரத்திலையும் அந்த போகக்கூடிய நட்சத்திரத்திலையும் அந்த 8, 12 தொடர்பு இருக்கும் போது தான் அது தீமையை செய்யும். அது இல்லாமல் நல்ல பாவ தொடர்புகள் வரும் பொழுது நன்மையை செய்யும். இப்போ தற்காலம் 6ஆம் வீட்டில் போயிட்டு இருக்கிற சனி குரு மாதிரி செயல்படுறாருன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ 9ஆம் வீட்டில் இருக்கிற குரு நமக்கு 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். அதனால நமக்கு உறவுகள் சார்ந்து குழந்தை வர்க்கம், கணவன் மனைவி உறவு மற்றும் மகிழ்ச்சி, ஆரோக்கியம் இதுக்கெல்லாம் நன்மை செய்ய போகுதுன்னு அர்த்தம். ஒரு கல்வி படிக்கணும் அப்படின்னா 9ஆம் இடம் நல்லா இருக்கணும். அப்போ அந்த 9ஆம் இடத்தை ஒரு கிரகம் டெவலப் பண்ணுது அப்படின்னா அப்போ கல்விக்கு நன்மை பண்ணணும்னு அர்த்தம். இந்த மாதிரி பலன் எடுத்து சனியை நாம் புரிஞ்சுக்கணுமோ ஒழிய ஜென்ரலாகவே சனி நமக்கு அட்டமை சனி ராசி ரீதியாக பார்க்குற முறையை பயன்படுத்தாதீங்க. லக்ன ரீதியாக இந்த முறையில் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனன ஜாதகத்தையும் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கிரகமுமே நமக்கு நன்மையோ தீமையோ நம்மளுடைய பிறந்த விதி கொடுப்பனையின் படிதான் அமையுங்கிறது நமக்கு புரிஞ்சுக்கலாம். அதன் மூலம் நம்ம கேள்விகளுக்கு சரியான விடை கிடைக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.